ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி பட்டியல். ஆமாங்க, நம் உறவுகளுக்கு இடையில் மகிழ்ச்சியை மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த மகிழ்ச்சி பட்டியல். இது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அல்லது அப்பா மகன், அம்மா மகள், மாமியார் மருமகள், இந்த மாதிரி எந்த உறவுகளுக்கிடையேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அல்லது இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற சூழலில் இந்த மனப்பயிற்சியை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும். அந்த தேவையில்லாத அந்த நெகட்டிவ் சூழல்லாம் மாறி ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்குங்க. இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள இப்போ கொஞ்ச நாளாக எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியல, இவங்க சொல்கிறது அவங்க கேட்கல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்லாம் வர்ற சூழலில் இப்போ நிறையா பேர் ஆழ்ந்து சிந்திக்கிறதில்ல. உடனே ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது, பிரிஞ்சிடலாம், என்னையே புரிஞ்சுக்கல, இல்லை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு வேகமாக முடிவெடுக்கிற சூழலாக இருக்குது இல்லையா? இப்படியெல்லாம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எந்த ஒரு சூழல்லையும் மனிதன்கிற முழுமையானவன் யாருமே கிடையாது. சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதை அனுசரித்து அவங்ககிட்ட உள்ளதை நல்லதை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த மகிழ்ச்சி பட்டியல். இப்போ அந்த மனைவி இருக்காங்க அப்படின்னா, அந்த நோட்டை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான ஒரு சூழல் உட்காந்துட்டு அந்த கணவன்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது அவர்கிட்ட உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் யோசித்து அதில் எழுதணும். அது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம். அவர் ஆஃபீஸில் சரியாக நேரத்துக்கு போவார், அந்த மாதிரி அவர் பணம்லாம் கையாடல் பண்ண மாட்டார், ரொம்ப ஒழுக்கமானவர், அந்த மாதிரி அந்த மனைவிக்கு சம்மந்தம் இல்லாத அலுவலக விஷயமா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்க பட்டியலிடணும். அதுக்கு இத்தனை கவுண்டிங் அப்படின்லாம் இல்லை. அவங்க நிதானமாக யோசித்து தனிமையில் உட்காந்து அவர்கிட்ட என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை யோசிக்கிறது மட்டும் கிடையாது, பேனா எடுத்து அதை ஒன்று ஒன்றா பாயிண்ட் போட்டு அவங்க எழுத ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் அந்த கணவன் என்ன பண்ணலான்னா, ஒரு பொறுமையாக உட்காந்து நோட்டு போட்டு அதை எழுத ஆரம்பிக்கும்போது நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயங்களாக யோசிக்கும். அதாவது நம்மள்கிட்ட சண்டையாக இருந்தாலும் அவங்க எல்லா விஷயத்துலையும் எப்படிப்பட்ட நல்லவர்கள் அப்படிங்கிறத யோசித்து அவங்ககிட்ட உள்ள நல்லவைகள் நேர்மறையான விஷயங்களை மட்டும் நாம் எழுதும்போது நம்மளை அறியாமலே நம்ம மனசு ஆமாம் அவங்க நல்லவங்க தான், இந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் நமக்குள்ளே முரண்பாடு இருக்குது, சரி இதையும் நம்ம சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சமாக மனசு பக்குவப்பட்டு சிந்திக்க ஆரம்பிக்குங்க. அதுக்காக தான் இந்த மகிழ்ச்சி பட்டியல். இன்னொன்று, நமக்கு அவங்களுக்கு இடையான அந்த வேவ்ஸ் சரியாகும். அந்த அதிர்வுகள் ரெண்டு பேருக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதே சிந்தனையில் இருந்தோன்னா மறுபடியும் அந்த பிரச்சனையான அதிர்வுகள் தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் எழுதும்போது நீங்கள் அவர்களை நோக்கி ஒரு நல்ல அதிர்வலைகளை தான் அனுப்புவீங்க. அப்போ அவங்களுடைய மனசுலையும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமாம் அவங்க நல்லவங்க தான், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்காக பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது அப்படின்னா அவங்களும் உங்களை பற்றி நல்ல விதமாக யோசிக்கிறதுக்கான அதிர்வலைகளை தான் நீங்கள் அனுப்புவீங்க. இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் சொல்லலை, ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரு சின்ன சண்டையாக இருக்குது, அல்லது அம்மா மகன், அந்த மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உட்காந்து பொறுமையாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளேயும் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் யாரை நினச்சி அவங்களுடைய நல்லவைகளெல்லாம் பட்டியலிடுறீங்களோ அவங்கக்கிட்டையும் இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நல்ல அதிர்வலைகள் உண்டாக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான சூழல் உருவாகுங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நோட்டில் எழுதி முடிச்சிட்டா போதுமா அப்படின்னா இல்லை, நோட்டில் எழுதிட்டு நீங்கள் அடிக்கடி அதை எடுத்து பெரட்டி பார்க்கணும். அவங்கள பற்றி அந்த விஷயங்களை வாசித்து பார்க்கணும். அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்க, குடும்பத்துக்காகனா எந்த விஷயத்தை வேணாலும் தியாகம் பண்ணக்கூடியவங்க, அது மாதிரி அவங்கள பற்றி என்னெல்லாம் நல்ல விஷயங்களோ அதுக்கு அடிக்கடி நீங்கள் வாசிக்க நம்மளோட டார்கெட் எப்போதுமே 21 days தான். 21 நாட்கள், முதல் நாள் எழுதிட்டு மித்த 20 நாட்கள் இதை நீங்கள் வாசித்த பிறகு கண்டிப்பாக அவங்ககிட்டையும் ஒரு நல்ல சேஞ்ச் உருவாகும். ஈவன் சில சமயங்களில் அவங்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல் கூட உருவாகும். நீங்கள் உங்களோட முழு கவனத்தை அதில் செலுத்தி நீங்கள் எழுதி அதை
அடிக்கடி மனசார வாசித்து பார்க்கும்போது நீங்கள் நல்ல அதிர்வலைகளை அனுப்புனீங்கன்னா அவங்களே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழலும் உருவாகும். இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா உறவுகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் இல்லையா? அதை வந்து சின்ன சின்ன சண்டைகள்னால, சின்ன சின்ன புரிதல் இல்லாத அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் கோபப்பட்டு பிரிகிறது, அந்த குடும்ப சண்டையாக பேசாமல் இருக்கிறது. அது வேறு சிலர் பெருமையாக சொல்லிக்குவாங்க, நாங்கள் 5 வருஷம் பேசாமல் இருந்தோம், 10 வருஷம் பேசாமல் இருந்தோம். அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள், இது விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பயிற்சிகள் செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் உருவாகும். நாம் வாழக்கூடிய கொஞ்ச வாழ்க்கையும் எல்லாரோடையும் சேர்ந்து உறவுகளோடு இணைந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக வாழணுங்க. ஏன்னா இது நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை கிடையாது. இந்த நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாக உறவுகளோட அனுசரித்து அன்பை மட்டும் கொடுத்து வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க. நன்றி. நற்பவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.